என்னப்பா சொல்ற? நாம இப்ப ஏதாவது ஒரு பேப்பர்ல அந்த பேனா மூலியமா எழுதுனா அடுத்த கொஞ்ச நேரத்துல எல்லாமே அழிஞ்சு பிளைன் பேப்பர் ஆயிடுமா? ஆமாங்க, அந்த மாதிரி எழுதின பத்திரத்துல தான் அத்தை கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க. மாப்பிள, நீங்க சொல்றத பார்த்தா வந்தவங்க பத்திரத்தை கொண்டு வரும்போது அந்த 2 கிரவுண்டையும் ட்ரஸ்ட்டுக்குன்னு சொல்லி எழுதி எடுத்துட்டு வந்து ஈஸ்வரி கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அது அழிஞ்சு போனதுக்கு அப்புறமா அதை சிவனாண்டி பேர்ல மாத்தி எழுதியிருக்காங்கன்னு சொல்ல வரீங்க, அதானே? ஆமா மாமா, அதான் நடந்திருக்கணும். என்ன இவன் அப்படியே படம் பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் சொல்றானே. இவன் கண்ணுல இருந்து எதுவும் தப்ப முடியாது போல இருக்கே. அப்போ இவ்ளோ திருட்டு வேலை பண்ணிதான் அந்த சிவனாண்டி நம்ம வீட்டை சொந்த கொண்டாடுறானா? அந்த ராஸ்கல் நீங்க சொன்ன மாதிரி தான் செஞ்சிருக்கணும். இனிமே என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாம இந்த வீட்டை விட்டு போக கூடாது. அந்த சிவனாண்டியா இல்ல நாமளான்னு பாத்துடலாம். சிவனாண்டி மாதிரி ஆளுங்கெல்லாம் ஜெயிச்சுட்டா அப்புறம் உண்மைக்கு என்ன மரியாதை இருக்கு? கடவுள் இருக்காரு, கண்டிப்பா உண்மைதான் ஜெயிக்கும். நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. அத்தை, நேற்று வந்துட்டு போனவங்க ஃபோன் நம்பர், அட்ரஸ் இந்த மாதிரி எதனா கொடுத்தாங்களா? விசிட்டிங் கார்டு ஒன்று கொடுத்தாங்க மாப்ள. ஸ்வாதி, ரூம்ல என் ஹேண்ட்பேக்ல விசிட்டிங் கார்டு இருக்க, எடுத்துட்டு வாயே. அம்மா இந்தாங்க. கொடு. இந்தாங்க மாப்ள. ஹலோ. ஹலோ மேடம், நான் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற திருப்புலானின்ற கிராமத்துல இருந்து பேசுறேன். உங்க ட்ரஸ்ட்ல இருந்து 2 பேர் வந்து இந்த லேடிஸ்க்கு சுய தொழில் செய்யறதுக்கு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு எங்களுக்கு சொந்தமா இருக்கிற லேண்ட் அவங்க பேருக்கு மாத்தி எழுதிட்டு போயிருக்காங்க. உங்க ட்ரஸ்ட்ல இருந்து அப்படி யாராவது அனுப்புனீங்களா? அதை தெரிஞ்சுக்கலாம் தான் ஃபோன் பண்ணேன். சார், அப்படி நாங்க யாரையும் அனுப்பல சார். எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிக்கிறதுக்கு நாங்க யாருக்கிட்டையும் ட்ரஸ்ட் பேர்ல இடத்த ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க சொல்ல சார். அப்படிங்களா? உங்க விசிட்டிங் கார்டை கொடுத்து தான் இடத்த மாத்தி வாங்கிட்டு போயிருக்காங்க. சார், எங்க கார்டை யார் மூலியமாவது வாங்கிட்டு போய் மிஸ்யூஸ் பண்ணிருப்பாங்க சார். இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க கூடாதா? எப்படி சார் இப்படி ஏமாந்தீங்க? சரிங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. மாப்பிள, இப்ப என்ன பண்றது மாப்பிள? இல்ல, இந்த கார்டில் இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சேன். அவங்க என்ன சொன்னாங்க மாப்பிள? மாமா, வந்த 2 பேருமே ஃப்ராடுங்க மாமா. இந்த ட்ரஸ்ட் விசிட்டிங் கார்டை மிஸ்யூஸ் பண்ணி அத்தை ஏமாத்திருக்காங்க. ராஸ்கல்ஸ் நம்ம இல்லாத நேரத்துல வந்து அத்தை ஏமாத்தி பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அவனுங்களை சும்மா விடக்கூடாது சகல. எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு நல்லா சுழுக்கு எடுக்கணும். எப்படியும் கையெழுத்து வாங்குறதுக்கு அவங்க பத்திரம் வாங்கிட்டு வந்திருப்பாங்கல்ல? ஆமா மாப்பிள. பத்திரம் சேல் பண்றவங்க கண்டிப்பா ஃபோன் நம்பரோ அட்ரஸோ வாங்காம யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. கரெக்ட் சகல. இப்ப என்ன செய்யலாம் சொல்லு. இங்க பத்திரம் சேல் பண்றவங்க யாருன்னு தெரிஞ்சா அங்க போய் அவங்க கிட்ட விசாரிக்கலாம். கண்டிப்பா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா எதனா கிடைக்கும். கரெக்டா சொன்னீங்க மாப்பிள. நம்ம ஏரியாவில் அப்துல் பாய் தான் பத்திரம்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரியும். சரிங்கம்மா, போலாம். போலாம். வா கண்ணு. என்ன உன் முகம் வருத்தமா இருக்கு? பாட்டி, வீட்ல பெரிய பிரச்சனை நடந்துருச்சு. அம்மா வேற ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. என்ன பிரச்சனை? என்னாச்சுமா? இது எல்லாமே அந்த காளி அம்மாவோட வேலையா தான் இருக்கும். நான் அவளை கோர்ட்ல பார்க்கும்போதே அவ உன் அம்மா மேலேயும் உன் புருஷன் மேலேயும் ஏகப்பட்ட கோவத்துல இருந்தா. ஜெயில இருந்து வெளியே வந்ததும் உன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பழிவாங்காம விட மாட்டேன்னு சபதம் போட்டா. வெளியே வந்துட்டால, அவ வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அந்த சிவனாண்டி திடீர்னு ஊர்க்காரங்க போலீஸ் எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு பத்திரத்தை காமிச்சு இனிமே இந்த வீடு எனக்கு சொந்தம்னு சொன்னதும்
நாங்க எல்லாரும் ஆடி போயிட்டோம். எங்க எல்லாரையும் விட அம்மா ரொம்ப நிலக்குழஞ்சு போயிட்டாங்க. இருக்காதா கண்ணு? இத்தனை நாள் நமக்கு சொந்தமா இருந்த வீட்டை திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து அது தனக்கு தான் சொந்தம்னு சொன்னா யாரா இருந்தாலும் நில குலைஞ்சு தானே போவாங்க. அம்மா தவறுதெல்லாம் 2 பேர்கிட்ட பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்ததால அத அந்த சிவனாண்டி பயன்படுத்திக்கிட்டு நாளைக்கு காலையிலக்குள்ள வீட்டை காலி பண்ணலனா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி வீட்டை காலி பண்ண வைப்பேன்னு சொல்றான். அப்படியும் காலி பண்ணலனா கோர்ட்டு கேஸ்னு போய் வீட்டை சீல் வைக்கிற அளவுக்கு பண்ணிடுவேன்னு பயமுறுத்துறான். இதுக்கு உன் புருஷன் என்ன சொன்னா? அவர்தான் நாளைக்கு காலையில வரைக்கும் டைம் வாங்கியிருக்காரு. அதுக்குள்ள அந்த பத்திரத்துல ஃபோர்ஜரி நடந்திருக்கிறத நிரூபிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கடவுளே, ஏன் என் குடும்பத்துக்கு மேல மேல சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னு தெரியலையே. பாவம் என் மருமக எங்களை தான் தப்பா நடந்துட்டோன்னு நினைச்சுக்கிட்டு எங்க மேல கோவமா இருக்கா. மத்தபடி அவ ரொம்ப நல்லவ. இப்பதான் தலைவர் தேர்தல்ல பெரிய போராட்டத்தையும் பிரச்சனைகளையும் பார்த்து அது ஓஞ்சுது. இப்ப திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனைன்னா அவ எப்படி தாங்குவா? ஏண்டா கண்ணு அப்படி பாக்குற? இல்ல பாட்டி, அம்மா உங்களை இன்னைக்கு வரைக்கும் வா போன்னு சொல்லிதான் அவமானப்படுத்திருக்காங்க. ஆனா நீங்க மூச்சுக்கு 300 தடவை ஏன் மருமகன்னு சொல்றீங்க. அவங்கள ஒரு நாள் கூட நீங்க வெறுத்து பேசினதில்ல. சொல்ல போனா அவங்களுக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. இத அம்மா புரிஞ்சுக்காம இருக்காங்கன்றதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல தாயே. அவங்க அம்மா சாவுக்கு நாங்க தான் காரணங்கிறத அவ ஆழ் மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு. அந்த உண்மையெல்லாம் தெரிய வந்துருச்சுன்னா அப்புறம் எங்களை சரியா புரிஞ்சுக்குவா. சரி நட வா தாயி. அப்பா முருகா, ஏயா இப்படி எங்களை சோதிக்கிற? இந்த பிரச்சனையிலிருந்து என் மருமகளை காப்பாத்து. அந்த வீடு இவங்களை விட்டு போகக்கூடாது. நீதான்ப்பா அதுக்கு துணையா இருக்கணும். முருகா முருகா, அந்த வீட்டு பிரச்சனை இதோட முடிஞ்சிடணும். எங்க வீடு எங்களுக்கே கிடைக்கணும். நீதான்ப்பா முருகா அருள் செய்யணும். முருகா. மாமா இதானே மாமா? ஆமா, இந்த இடம் தான். வாங்க. சரிம்மா. கரெக்டா இருக்குமா? வணக்கம் வாங்க பாய். வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். என்ன சார் இவ்வளவு தூரம்? ஏதாவது பத்திரம் வாங்க வந்திருக்கீங்களா? இல்ல பாய், நான் ஒரு விஷயமா உங்ககிட்ட சில டீடைல்ஸ் கேட்டு போலான்னு வந்தேங்க. தாராளமா கேட்கலாமே. இவங்க 2 பேரும் என் மாப்பிள்ளைங்க. ஓ வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். பாய், நேற்று காலையில யாராவது 2 பேர் வந்து பத்திரம் வாங்கிட்டு போனாங்களா? ஆமா, 2 பேரும் வந்து வாங்கிட்டு போனாங்க. சார் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஆ, ஒரு ஆளுக்கு வயசு 40 இருக்கும். இன்னொருத்தர் கொஞ்சம் எங்க தான் இருந்தாரு. சார், இந்த சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல, அதை பார்க்கலாமா? ஓ தாராளமா பார்க்கலாமே. காட்டுங்க. தம்பி, இவங்க 2 பேர் தான் வந்தாங்க. எப்பா சகல, இவனுக்கு 2 பேர் தானப்பா நம்ம வீட்டுக்கு வரும்போது வெளியே போனானுங்க. சார், நான் இது ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் சார். எடுத்துங்க சார். தேங்க்யூ சார். இவங்கள பத்தி இவ்வளவு தூரம் விசாரிக்கிறீங்களே, எதுவும் தப்பு பண்ணிட்டாங்களா? அது ஒண்ணும் இல்ல பாய், இவங்க 2 பேரையும் பத்தி ஒரு சின்ன டவுட் இருக்கு. அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். ஓ ரொம்ப நன்றி பாய். வரோம். வரேன் சார். வாங்க போலாம்.
கார்த்தி. சொல்லுங்க கார்த்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஃபோட்டோ அமைச்சிருக்கேன். அதில் 2 பேர் இருக்காங்க. அவங்க யார் என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்ல முடியுமா? ஏன் என்னாச்சு கார்த்தி? அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆமாம் சார். அவங்க 2 பேரும் பத்திரத்தில் அத்தை கிட்ட கையெழுத்து வாங்கி ஏமாத்திருக்காங்க. அவங்க யார் என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்களேன். சரிங்க கார்த்தி, நான் விசாரிச்சுட்டு உடனே உங்களுக்கு தகவல் சொல்றேன். சரிங்க சார். தேங்க்யூ சார். என்ன மாமா இது? எப்பவும் ஓரமா இருப்பாங்க, எவனா வந்து கேட்டான்னு இப்படி எழுதி கொடுத்துட்டு ஏமாந்து நிக்கிறாங்களே. என்ன பண்றது மாப்பிள்ள, எல்லாம் போறாத நேரம். வாங்க போலாம். ஹலோ, சொல்லுங்க சார். கார்த்தி, நீங்க போட்டோ அனுப்புனீங்களே, அதுல 2 பேர் இருந்தாங்களே, அவங்கள பத்தி விசாரிச்சுட்டேன். அவங்க 2 பேர்ல ஒருத்தன் பேர் சதீஷ், இன்னொருத்த பேரு குமரன். அவங்க 2 பேருமே பக்கா ஃப்ராடுங்க. நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஃபோர்ஜரி வேலைலாம் பண்ணிருக்கானுங்க. அவனுங்க பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 15 கேஸுக்கு மேல இருக்கு. அவனுங்க வீட்டுக்கு ஆள் அனுப்பி விசாரிக்க சொன்னேன். பட் அவனுங்க வீட்டுக்கு வந்து 4 நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவனுங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. நான் அவனுங்களை கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன் கார்த்தி. சரிங்க சார். ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் பார்த்துக்கிறேன். ஓகே கார்த்தி. இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார் மாப்பிள்ள? ஆமாம், அவங்க 2 பேருமே ஃப்ராடுங்க தானே மாமா. அவங்க ஏற்கனவே நிறைய ஃபோர்ஜரி வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்களாம். அவங்க வீட்டுக்கு ஆள் அமைச்சு செக் பண்ணியிருக்காரு. அவங்க வீட்டுக்கு வந்து 4 நாள் ஆகுதான். அவங்களை கண்டுபிடிக்காம ஒண்ணுமே பண்ண முடியாதே மாப்பிள்ள. சகல டைம் வேற கம்மியா இருக்குப்பா. இப்போ என்னப்பா பண்ணலாம்? ஒரு வழி இருக்குங்க. என்ன வழிப்பா? சின்னத்தைக்கு கண்டிப்பாக அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கும். அவங்க மூலமாக தான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க முடியும். சரிப்பா, பட் அவங்கள எப்படிப்பா சொல்ல வைக்கிறது? சொல்ல வைக்கலாங்க. ம். நாளைக்கு காலையில 10 மணி வரைக்கும் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள நீ நிரூபிக்கணும். இல்லன்னா வீட்டை காலி பண்ணிட்டு சொல்லாம கொள்ளாம கிளம்பிடணும். சரியா? சின்னத, கொஞ்சம் வரீங்களா? எங்க கூப்பிடுற? கொஞ்சம் வாங்களே சொல்றேன். ஏன் எங்கன்னு சொல்ல மாட்டியா? சகலதான் கூப்பிடாப்புல, கொஞ்சம் வாங்க. அவன் எதுக்கு என்ன கூப்பிடுறான்? சின்னத்த வந்தா தானே தெரியும். எல்லாத்தையும் இங்கேயே கட்டா இப்படி. ம், சரி வா. வாங்க. ம். இப்ப எதுக்கு என்ன வர சொன்ன? அத்தை கிட்ட போலி பத்திரத்தில் 2 பேர் கையெழுத்து வாங்கினாங்களா? அந்த 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. என்ன நீ பாட்டுக்கு திடீர்னு அவங்கள பத்தி கேக்குற? அவங்கள பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. அத்தை கிட்ட அவங்க 2 பேரும் கையெழுத்து வாங்குறப்போ நீங்களும் தானே கூட இருந்தீங்க. அதான் கேக்குறாப்புல, சொல்லுங்க. என் அக்கா கூட இருந்தா எனக்கு எல்லாம் தெரியும்னு அர்த்தமா? அவங்கள அப்பதான் நானே பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. எனக்கு எதுவும் தெரியாது. தேவையில்லாம இதுக்கு தான் என்ன கூப்பிட்டீங்களா? உங்களுக்கு அவங்க யாருன்னு கண்டிப்பா தெரியும். மரியாதையை உண்மையை சொல்லிடுங்க. எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்றேன்ல. திரும்ப திரும்ப அதே கேட்டா என்ன சொல்றது? சரிங்க, உங்ககிட்ட இருந்து உண்மையை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன ஓவரா பேசுற? எனக்கு எதுவும் தெரியாது. அப்படியே எனக்கு தெரிஞ்சாலும் உன்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. உன்னால என்ன பண்ண முடியும்? ஏங்க, அதை அவங்ககிட்ட காட்டுங்க. ஓகேப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க.
எப்படி ஃபோக்கஸ் பர்ஃபெக்டா இருக்கா? என்னைக்காவது இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு நினைச்சோம், ஆனா இவ்வளவு சீக்கிரம் யூஸ் ஆகும்னு நினைக்கவே இல்லை. என்ன பிளாக்மெயில் பண்றியா? இதை நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு இப்ப நீங்க சொல்லனா இப்போவே போய் அத்தை கிட்ட இந்த வீடியோ காட்ட சொல்லிடுவேன். என்ன ஓகேவா? சீக்கிரம் உண்மையை சொல்றீங்களா? அத்தை கிட்ட போய் காட்ட சொல்லுவா. உன் பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்ல. நீ எப்படி கேட்டாலும் எனக்கு பதில் தெரியாதுங்கிறது தான். அப்படியா? சரி ஓகே. எங்க அந்த வீடியோ எடுத்துட்டு போய் அத்தை கிட்ட காமிச்சிருங்க. சகல, நானும் இதை ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன்பா. நீ தான் சின்னத்த மேல இருக்கிற கருணையோட சொல்லாம இருந்த. இப்பவாச்சும் சொல்ல சொன்னீங்க, ரொம்ப ஹாப்பிப்பா. நான் இப்பவே இதை போய் அத்தை கிட்ட காட்டி, அத்தை உங்க தங்கச்சியோட லட்சணத்தை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்றேன். ஓகே, நான் போயிட்டு வரேன். பாய். ஐயோ, இவன் போய் அக்கா கிட்ட காட்டினா நம்மளோட மொத்த கதையும் முடிஞ்சிருமே. அதுக்கப்புறம் அக்கா நம்மளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாளே. என்னங்க டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு? அவரை அக்கா கிட்ட வீடியோ எதுவும் காட்ட வேணாம்னு சொல்லுங்க. சொல்லுங்களா? என்னங்க வாங்க போங்கன்னு மரியாதையெல்லாம் சொல்றீங்க? அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, அவரை நான் மேல வர சொல்றேன். சொல்றேன், முதல்ல அவரை வர சொல்லுங்க. சரி, இப்ப சொல்லுங்க. அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இது எல்லாமே காளியம்மாவோட பிளான் தான். அவங்களுக்கு தான் அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு தெரியும். ஏங்க திரும்பவும் போய் சொல்றீங்க? சகல, இது ஆகுறது இல்ல. இவங்க உண்மையும் சொல்ல போறது இல்ல. நான் நேரா கீழே அத்தை கிட்ட போறேன், இந்த வீடியோ காமிக்கிறேன்பா. இருங்க. சத்தியமா அவங்க இருக்கிற இடம் எனக்கு தெரியாது. காளியம்மாவுக்கு தான் தெரியும், என்ன நம்புங்க. அப்படின்னா உங்களுக்கு தெரியாதுன்னு ப்ரூவ் பண்ணுங்க. ப்ரூஃப் பண்றதா? எப்படி? அவங்களுக்கு ஃபோன் போடுங்க, ஸ்பீக்கர்ல பேசுங்க. அந்த 2 பேரை பத்தி கேளுங்க. அவங்க சொல்றதை வச்சு நான் நம்புறேன். சின்னத்த ஃபோன் போடுங்க. சரி, பேசுறேன். என்ன மருமகளே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. அங்க என்ன எல்லாரும் வீடு கைய விட்டு போகுதேன்ற பயத்துல இருக்காங்களா? மொத்த குடும்பத்துக்கும் எப்படி ஆப்பு வச்ச பாத்தியா? ஆமா அத்தை, இங்க எல்லாரும் பயந்து போய் தான் இருக்காங்க. இந்த காளியம்மாவை எதிர்த்துட்டு அவங்களால நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா?
நாளைக்கே அவங்க எல்லாரையும் நடு தெருவுக்கு கொண்டு வரேன். சரிங்க அத்தை. பத்திரத்துல கையெழுத்து வாங்க வந்த அந்த 2 பேரும் பத்திரமா தானே இருக்காங்க? அவங்க ரொம்ப பத்திரமான இடத்துல தான் இருக்காங்க. யாராலையும் அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. ஆ, அப்படி எங்கத்த வச்சிருக்கீங்க? அத மட்டும் கேட்காத மருமகளே. நீ கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன்.